எதுனா தொடர்ந்து பேசி இன்னொரு 5 நிமிஷம் அப்படி. ஏன்னா இந்த சபையில எல்லாமே தெரியணும், உங்களுக்கும் நாங்க யாருன்றது தெரியணுன்றதுக்கோசம் தான். நீங்க நிறைய தடவை நாங்க மீட்டிங்ல பேசியிருப்போம், நீங்க அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்க உங்க தலைவரை பத்தி சொல்லும் போது, உங்க வரலாறை பத்தி சொல்லும் போது, எங்களுடைய வரலாறு 2 வருஷம்தான், 2.5 வருஷம்தான். அந்த 2.5 வருஷத்து வரலாறு நான் கொஞ்சம் சொல்லிக்கலான்றதுக்கோசம் தான் நான் சொல்றேன். அவரு ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பா ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தலைவர் தளபதி கிட்ட கேட்டு, அவர் எனக்கு கண்டிப்பா நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். ஏன்னா உங்க கூட நிறைய நாள் நிறைய வருஷம் கூட இருந்தாரு. அவரு ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்க இட்டுக்கணும். எங்க ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார், ஏன் சார் எதுக்கு சார் அரசியல்? ஐஆர்எஸ் பதவியிலே இருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது, இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆவனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார். நான் யாருக்கும் தெரியாம பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. நான் ராஜினாமா பண்ணிட்டு நேரடியா நான் பார்க்கணும், நான் உங்களோட கட்சியில நான் பணியாற்றி நான் தேர்தலில் நான் நிக்கணும் அப்படின்னாரு. அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போவேன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன் நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனா தலைவர் ஒண்ணு தான் சொன்னார், அந்த ஐஆர்எஸ் பதவியோட நீங்க நம்மளுடைய கட்சியில ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வருவீங்க, பயப்படாம தேர்தலில் நில்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அந்த நம்பிக்கை எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தாலும், அவருடைய வில் பவர், எதையும் சாதிக்க முடியும். எதையாவது ஒண்ணு சொன்னார்னா அது செய்யறதா இருந்தா மட்டும்தான் சொல்லுவார். இல்லைன்னா நீங்க எப்படி சொன்னாலும் சரி, அதை செய்ய முடியாது இருக்குதுன்னா கண்டிப்பா அவரு அதை சொல்லவே மாட்டார். இப்ப கூட அவருடைய சிந்தனையே, எதையெல்லாம் நாம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோமோ அதை படிப்படியாக அனைத்தும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூடிய இருக்கிறவர் தான் எங்க தலைவர். அதுமாரி எங்க ராஜ்மோகன் அண்ணன் பேசியே எங்க அண்ணன் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டு. எல்லாரும் பாக்குறாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவர், என்னடா இது என்னை பத்தி எதுவுமே சொல்லலையா அண்ணிட்டுன்னு. அதெல்லாம் விஸ்வநாத அண்ணனும் சரி, நானாவும் சரி, டூரிசம் மினிஸ்டரும் சரி, விசிகேலேருந்து இருக்கிற அண்ணனும் சரி, எல்லாமே எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் தலைவருக்கு ஒரு உண்மையானவர்கள் எல்லோரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவர் வெங்கட் சார் ரொம்ப காலமா ட்ரெஷரரா நம்ம எங்களுடைய தலைவரோட இருந்தார். இன்னைக்கு அவருக்கும் இன்னைக்கு சீட்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. இங்க இருக்கிற பின்னாடி அமைச்சர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர் மன்றத்திலிருந்து தான் நாங்கள் எல்லாமே வந்தோம். ரசிகர் மன்றத்திலேருந்து நற்பணி மன்றம் எல்லாமே 28-29 வருஷமா இருந்தோம். அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களை கூட யாருமே இப்படியும் இழுக்க முடியாது அப்படியும் இழுக்க முடியாது. எந்த இடம்னு பார்த்தா தலைவர் தளபதின்றது மட்டும் அவர் கூடயே தான் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை தலைவர் தளபதி கூட தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம். அதெல்லாம் நம்ம அதை யாரையும் நாங்கள் குற்றமா சொல்லலை. அதை எல்லாத்தையும் விட்டு நம்ம மக்களுக்கு என்ன தேவை,
மக்கள் பிரச்சனை என்ன என்றதெல்லாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க எல்லாமே உங்களுக்கு செஞ்சு தர மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்வது எல்லாம் இதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இன்னைக்கு இவங்க கிட்ட பேசினாங்க, அவங்க கிட்ட பேசினாங்க, யாருகிட்ட என்ன பேசினாலும் சரிதான். ஒருத்தவங்க கூட இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரவே மாட்டாங்க. அதுல திட்டவட்டமா சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே இங்க நீங்க பேசினதுக்கு குடிநீரை பத்தி இன்னைக்கு எல்லாருமே பேசினாங்க. அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ரத்தன சுருக்கமா ரொம்ப அழகாக அவங்க அந்த தருமபுரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி அந்த திட்டங்கள் வரணுன்றதெல்லாமே உண்மையாகவே அவங்க வந்து சொன்னாங்க. அது ஒரு கமிட்டி மாதிரியே போட்டுமா மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட கலந்து பேசி, நீங்க நீர்வளத்தில் யார் யாருக்கெல்லாம் கிராமத்தில் தடுப்பணை கட்டணும் எதையெல்லாம் நீங்க சொல்றீங்களோ மாசத்துக்கு ஒரு தடவை என்னுடைய துறையில உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அழைத்து அதற்கு என்னென்ன தீர்வு, ஏன்னா சட்டசபையில நம்ம சொல்லி பேசிட்டு நம்ம பாட்டுன்னு போயிடுறோம், நீங்களும் நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அடுத்த 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வரும்போது நீங்க அதை கேட்க பண்ணும் போது, நீ அன்னைக்கு சொன்னியே நீ செஞ்சியா அப்படின்னு சொன்னா சொல்றத வந்து கண்டிப்பா செய்யணும். இல்லைன்னா எங்களுடைய முதலமைச்சர் கண்டிப்பா எங்களை கண்டிச்சிருவார். அதனால நீங்கள் அந்த மாதம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அழைக்கிறேன். நீங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்க. கலந்து உங்களுக்கு என்ன தேவைகளோ அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வைத்து அதற்கு உடனடியாக அந்த இடத்திலேயே தீர்வு காணுவதற்குண்டான ஏற்பாடுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செய்து தரப்படும் என்று நான் உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவருடைய தலைவருடைய உழைப்புல தான் நாங்க எல்லாமே இருக்கிறோம். அவரு 30-32 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், ஆனா இவரு தங்கத்தட்டில் வச்சு தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கினாங்க. ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிந்தனை அங்க ஓடுறது இங்க ஓடுறதுன்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் தளபதி மக்களுக்காக இருக்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.